வேலூர் பாபுராவ் தெருவில் உள்ளது தான் மாமுனி ஹோட்டல். ஒரிசாவில் இருந்து வேலைக்காக வேலூருக்கு வந்தவர் தான் கணேஷ் தாதா. இவர் வேலூரில் ஒரு தனியார் ஹோட்டலில் வேலை செய்து வந்தார். பிறகு அவருக்கு எப்படியாவது ஒரு ஹோட்டல் உருவாக்க வேண்டும் என நினைத்தார். சில வருடங்களுக்குப் பிறகு அவர் ஒரு சிறியதாக ஒரு ஓட்டல் திறந்தார். அந்த ஹோட்டல் தான் மாமுனி ஹோட்டல். இந்த ஓட்டலில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அதாவது பெங்காலியிலிருந்து சிஎம்சிக்கு வரும் நபர்களுக்காகவே ஸ்பெஷல் உணவு தயாரித்து வருகின்றனர். இதனால் பெங்காலி மக்கள் இங்கு வந்து உண்டு மகிழ்கின்றனர். பெங்காலி மக்களுக்காகவே அவர்கள் சாப்பிடும் உணவு வகைகளை இங்கே தினந்தோறும் தயாரித்து வருகின்றனர். சுமார் 24 ஆண்டுகள் இந்த மாமுனி ஹோட்டல் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. வாங்க வீடியோவை பார்க்கலாம். মামুনি হোটেল ভেলোরের বাবুররাও স্ট্রিটে অবস্থিত। গণেশ দাদা কাজের জন্য উড়িষ্যা থেকে ভেলোরে এসেছিলেন। তিনি ভেলোরের একটি বেসরকারি হোটেলে কাজ করতেন। তারপর কোনোভাবে তার জন্য হোটেল বানানোর কথা ভাবলেন। কয়েক বছর পর তিনি একটি ছোট ক্যাফে খোলেন। সেই হোটেল মামুনি হোটেল। এই রেস্তোরাঁটি নির্দিষ্ট কিছু লোকের জন্য বিশেষ খাবার তৈরি করে, অর্থাৎ সিএমসিতে আসা বাঙালিরা, তাই বাঙালিরা এখানে এসে খাওয়া উপভোগ করে। এখানে তারা বাঙালিদের জন্য প্রতিদিন খাবার তৈরি করে। এই মামুনি হোটেলটি প্রায় 24 বছর ধরে সফলভাবে পরিচালনা করে আসছে। কিনতে ভিডিওটি দেখুন। 24 வருஷம் ஆயிடுச்சு வந்து வேலூருக்கு. அவன் வந்து இங்கே தான் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் வேலை செய்யற ஹோட்டல்ல ஒரு 10 வருஷம் ஹோட்டல்ல வேலை செய்து திருப்பி ஹோட்டல் நான் வச்சுட்டான். ஒரு 12 வருஷம் ஹோட்டல் ஆயிடுச்சு. இந்த 12 வருஷம் இது மாதிரி ஓடுது நம்ம ஹோட்டல். ஒரு இதே டிரை மாதிரி இருக்கா, ரோட்டில சாப்பிட்டா நல்லா இருக்கும். பொட்டாட்டோ அது பெங்களூர் ஹோட்டல் சொல்ற பேரு, ரெண்டு தான். இது பண்ணி சாப்பிட்டா ரொட்டிக்கு நல்லா இருக்கும், சுட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கா. இது பொட்டாட்டோ காலிஃப்ளவர் இருக்கா, அதுல சாப்பிடணும் ரொட்டி. ஒரு இது சன்னா மசாலா இருக்கா, மூக்கல்லா சன்னா மசாலா ரொட்டி. இது உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் இது வெஜிடபிள் மசாலா, மிக்ஸ்டு வெஜிடபிள் இது மசாலா. இது சில்லி சிக்கன் இருக்கா, இது மில் மேக்கர் உருளைக்கிழங்கு மசாலா. மீன் கிரேவி இருக்கா, நல்லா ஃப்ரை பண்ணி கிரேவி பண்ணி தராங்க. அப்புறம் தால் இருக்கா, சிக்கன் கிரேவி இருக்கா, சிக்கனை கரலடி அது சிக்கன் கிரேவி இருக்கா, அது சிக்கன் கிரேவி ஃப்ரை பண்ணி நல்லா தரோம். ரொட்டிக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்டோம். அப்புறம் ரொட்டி இருக்கா, அதுல நம்ம முக்கியம் ஹிந்திக்காரெல்லாம் சாப்பிடணும்னா ரொட்டி சிக்கன் பச்சை மிளகா மங்காயம் கண்டிப்பா வைக்கணும், இல்லாத அவர் சாப்பிட முடியாது. இது ரொட்டி ட்ரை ரொட்டி இருக்கா, இது கோதுமை ரொட்டி தான், பியூர் கோதுமை. அதை ரொட்டி நல்லா சாப்பிடணும். இதுக்கு நீட் அண்ட் கிளீன் இருக்கா, எல்லாருக்கும் வந்து சாப்பிடணும். லோக்கல் ஆள் சாப்பிடணும், பில்லியக் ஆள் சாப்பிடணும்.